அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க. இன்று நம்ம சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோதிடத்தின் மூலமாக எதை பார்க்குற போகிறோம்னா, இப்போ அட்சய திருதியை வருது. அதுக்கு என்ன வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சில விடயங்கள் இருக்குது. அதை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம். நீங்களும் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதாவது அட்சய திதியை பார்த்திங்கன்னா 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே வந்துடுது. கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே வந்துடுது. அப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே அடுத்த நாள் திங்கக்கிழமை 12 மணிக்கு மேலே முடிஞ்சிருது. அப்போ அட்சய திருதி அன்னைக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நகைக்கடையில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. சரியாக கவனமாக ஆழமாக புரிஞ்சிக்கிங்க. நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது முற்றிலும் தவறான ஒன்று. அதாவது நாம் எது செய்கிறோமோ அந்த காரியங்கள் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் அட்சய திருதியினுடைய விசேஷம். அப்போது எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம தானங்கள் பண்ணுவது மிக மிக சிறப்பு. ஃபஸ்ட்டு முதல் நிலையில் அன்னதானம், வஸ்திரதானம், இந்த மாதிரி தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. இன்னும் குறிப்பாக ஆலயத்தில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவங்க, வயதானவங்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்வது மிக மிக சிறப்பு. உடல் ஊனமுற்றோருக்கு செய்வது அதை விட சிறப்பு. இயலாதவருக்கு செய்வது மிக மிக சிறப்பு. எது? அன்னதானம், தர்மங்கள் செய்வது தான் மிக மிக சிறப்பு. இந்த நகை எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லுது இப்போதைக்கு அதாவது நகைக்கடைக்காரர்களாக சேர்ந்து அது ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சுட்டாங்களே தவிர உண்மையில் அது கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது எது வாங்கினா ஃபஸ்ட்டு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்றைக்கு நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் போய் கடையில் வெற்றிலை பாக்கு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய், பருப்பு, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குவது மிக மிக சிறப்பு. கவனமாக கேட்டுங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குவது தான் மிக மிக சிறப்பை தவிர நகை வாங்கினா நல்லது அப்படின்னு சொன்னால் அது சுயநலம். அதாவது வசதி இருக்கிறவங்க வாங்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் தவிச்சிட்டுலாம் இருக்கிறாங்க. அது அல்ல. அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய வெற்றிலை பாக்கு, உப்பு, புளி, பருப்பு, இந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மிகவும் நல்லது. அதனால் நல்ல கவனமாக புரிஞ்சுங்க. அதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லட்சுமி தேவியுடைய காயத்ரி மந்திரம் சொல்வது சிறப்பு. தியானம் செய்வது சிறப்பு. கோயிலுக்கு போவது அதை விட சிறப்பு. இன்னும் மிக மிக சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அதை விட சிறப்பு. மந்திரம், அதாவது எந்திரம் தந்திரம் படிக்கிறவங்க அன்னைக்கு அதை படித்தாங்களா மிக மிக சிறப்பு. அதனால் இந்த பதிவை கவனமாக கேட்டு நீங்களும் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் நகைக்கடைக்காரர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை வாங்குவது தான் சிறப்புன்னு சொல்லி நம்மளையிலே ஆசையை தூண்டி விட்டு கடன்காரன் ஆகிறதுக்கு நினைக்கிறாங்க. அதுக்குன்னு பணம் இருக்கிறவங்க வாங்கலாம், அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. கடன் வாங்கி தயவு செய்து வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் தான தர்மங்கள் செய்வதே மிக மிக சிறப்பு. கோமாதா பூஜை பார்ப்பது சிறப்பு. பசுவுக்கு அகத்திக்கீரை, பசுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. அதனால் இந்த விஷயத்தை கவனமாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள். நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி.